தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரே நாள்லயே பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்த உடனே நம்ம பரம விருந்துக்காக இளமதியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? இளமதியோட அம்மாவே வந்து நம்ம பரமன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரொம்ப பாசமா அழைச்சுக்கிட்டு போயிட்டு விருந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பரமனுக்கு தான் இலைய போட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. அதுக்கப்புறம் இளமதியோட அப்பா தான், "இளமதி உனக்கும் பசிக்குதுன்னு சொன்னல்ல, நீனும் உட்காந்து சாப்பிடு" அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல, இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பரம, "ஏன் என்கிட்டலாம் உட்காந்து என் பக்கத்துலலாம் உட்காந்து சாப்பிட மாட்டியா?" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இளமதியும் அங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே லீலாவதி வராங்க. லீலாவதி வந்து பார்க்குறப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது அவங்களோட கற்பனை தான். என்ன இப்பவே 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி விருந்துக்கு வந்திருக்கிற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே! இத முதல்ல ரிஷி கிட்ட சொல்லணும். அப்பனா தான் ரிஷி வெளியில வந்த உடனே ஏதாச்சும் செய்வான். அப்படின்னு இந்த லீலாவதி பிளான போட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பரம ஆட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாப்புல. இங்க வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. ஆனா பரம நடந்ததையே நினைச்சு அப்படியே சிலை மாதிரி உட்காந்துருக்கிறாப்புல. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாங்க. காதுல கூட பரம காதுல விழவே இல்ல. அதுக்கப்புறம் எப்படியோ சுயநினைவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவங்க வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, சரக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு, "வா குடிக்க போலாம்" அப்படின்னு கூப்பிட்டா, "இல்ல, இல்ல நான்லாம் குடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாப்புல. "ஏன்டா ஏன் இப்படி மாறிட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல நான் அழகு குத்துறதா வேண்டியிருக்கேன்" அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்ல, "இளமதியோட கல்யாணத்த எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இந்த கல்யாணம் மட்டும் நின்னுடுச்சுன்னா, நான் உனக்கு அலகு குத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அதனால நாளைக்கே நம்ம அலகு குத்தணும். நீங்க வேணா போய் குடிங்க" அப்படின்னு சொன்னா, "இல்ல நீ இவ்வளோ தூரம் செய்றப்ப, உனக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க குடிக்காம இருக்கோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில பிள்ளையார் கோயிலுக்கு போயிடுறாங்க. அங்க போய் ஐயர கூப்பிட்டு, "இந்த மாதிரி வேண்டுதல் வச்சிருக்கோம். அலகு குத்தணும்" அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஐயரு ஷாக் ஆயிறாரு. "ஏம்பா பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் அலகுலாம் குத்த மாட்டாங்க. தேங்காய் தான் உடைப்பாங்க. நீ அலகு குத்தணும் அப்படின்னா அம்மன் கோயிலு அப்படி இல்லைன்னா முருகன் கோயிலுக்கு போ" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. "இல்ல சாமி நான் பிள்ளையார்கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன். அதனால இங்க தான் குத்துவேன்" அப்படின்னு அடம் பிடிச்சு, "சரி நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்க" அப்படின்னு அவரும் சொல்லிடுறாப்புல. இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, அங்க நர்மதா வந்துடுறாங்க. நர்மதா வந்து பார்த்துட்டு, என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே நர்மதா ஃபோன் பண்ணி இளமதி கிட்ட விஷயத்த சொல்ல, இளமதி தன்னோட வீட்ல சொல்ல, அவங்க எல்லாருமே இப்ப கோயிலுக்கு வந்துடுறாங்க. "ஏன் பரமா இப்படி பண்ற?" அப்படின்னு கோயில்ல வந்து கேட்டா, "இல்ல இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறது எப்படின்னு எனக்கே தெரியல. பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் பிள்ளையாரே தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தையே நிப்பாட்டி இருக்கிறாரு. அதனால வேண்டுதல நிறைவேத்தணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சொல்லியும் நம்ம பரம வேண்டுதலுக்கு தயாராயிட்டாப்புல. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.